இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னாக்க இன்டர்மீடியண்டா வாசிக்கவே முடியாது. கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லைன்னு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றேன். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்ன்ற அந்த முதல் ரூலுக்கு நீங்க ரெடியா இருந்தா அந்த புக்கை படிக்கலாம். முதல் ரூல்லே நீங்க ரெடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே கிளம்பு. வழக்கறிஞர் சுமதி அவர்கள் தனது உணர்ச்சி மிக்க ஆதாரபூர்வமான உறுதிமிக்க பேச்சினால் தமிழ் மக்களிடையே அறிமுகம் தேவையில்லா பிரபல ஆளுமை. கணீர் குரலால் தீர்க்கமான வாதங்களை முன்வைத்து மக்கள் மனதில் இடம்பெற்றவர். பெண்களுக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சட்ட ரீதியாக வழிகாட்டி துணை நிற்கும் வழக்கறிஞர் சுமதி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய பன்னாரி சுகர்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெரியவர் பாலசுப்ரமணியம் அவர்களே, சப்னா புத்தகத்தை சார்ந்த திரு கார்த்திக் அவர்களே, 34 என்று அவர் தவறாக சொன்னாலும் 40 ஆண்டு நண்பர் திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, 40ன்னு ஏன் சொல்லனா அவருக்கு இன்னுமே 39 வயசு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் நான் நட்பே 40 வருஷம்னா இப்போ இவருக்கு எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் ஒரு 15ஆவது இருக்கும்ல அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் ஒரிஜினல் ஏஜ் தெரிஞ்சிடும். இந்த நல்ல விழாவினை மிக செறிவாகவும் அழகாகவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈஷா மையத்தை சார்ந்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய ஈஷாவினுடைய டிசைபிள்ஸாக இருக்கவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நல்ல சத்சங்கங்களுக்கு வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகத்தை பற்றி யார் பேசணும் அப்படின்னு வந்தாலுமே முதல் 2 நிமிஷம் அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இது பெரிய பாடு. இது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது, இந்த தலைப்பே ரொம்ப செறிவாக சொல்ல வேண்டும். இட் இஸ் சோ விஷியஸ் என்று சொல்வார்கள். சுற்றிக்கிட்டே இருக்கும் அது. இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு யாராலையுமே அந்த தொடக்கப்புள்ளி என்பது யாருக்குமே கைவருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தலைப்பு. இந்த நூலை எடுத்து வாசிக்கிற போது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு 2 நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு படித்தேன் இந்த புத்தகத்தை. ஏன் அப்படின்னா, சில புத்தகங்களை நம்ம இன்டர்மீடியண்ட்டாக படிக்கலாம், அப்பப்போ ஓய்வு கிடைக்கும் போது ஒரு 15 பக்கம் அப்படின்னு. நானும் நினச்சேன், சரி 20 நாளைக்கு முன்னாடி புத்தகம் வந்துருச்சு, ஒரு நாளைக்கு 20 பக்கம் படித்தாலே முடிச்சிடலாம் இல்லையான்னு. இந்த 20 பக்கத்தை படிச்சுட்டு அடுத்த நாள் 20 பக்கம் படிக்கிறதுக்கு தொடங்கும் போது முதல் 20 பக்கம் மறந்து போச்சு. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னாக்க இன்டர்மீடியண்ட்டாக வாசிக்கவே முடியாது. உண்மையிலே அந்த புத்தகத்துடைய சாரம் என்ன சொல்ல வந்தாங்கன்றது உங்களால் நிறைவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை ஃபஸ்ட்டு இன்டர்மீடியண்ட்டாக நீங்கள் வாசிக்கவே கூடாது. ஏன்னா இது அவ்வளோ இட் இஸ் ஸோ இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து பேசிட்டு திருப்பி வச்சுட்டு படிக்கலான்னாக்க நீங்கள் ரிவர்ஸில் ஒரு பேஜ் போயிட்டு தான் திருப்பி வர முடியும். இது அந்த மாதிரியான வாசிப்புக்குரிய புத்தகமே தவிர அப்படியே ஒரு 2 ஃபோன் பேசிக்கிட்டு கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டா அப்படி படிக்கிற புத்தகம் அல்ல. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும்னு முதல்ல முடிவு பண்ணிங்கன்னா இதை தெளிவாக ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் உட்காந்து படிக்கணும், அதுக்கான ஒரு கர்மாவோ ஒரு யோகமோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷனோட தான் இதை நீங்கள் வாசிக்க முடியும். சரிங்க, இதனோட ஃபஸ்ட்டு டிராஃப்டாவோ இல்லை ஃபஸ்ட்டு கிராஃபாவோ இல்லை இதனோட ஒன்லைனர் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளோதான் இந்த புக்கினுடைய ஒன்லைனர். வள்ளுவன்கிட்ட போய் இதை யோசிச்சோன்னாக்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு ஒரே வரியில் இதை சொல்கிறோம். நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பே தவிர வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. இவ்வளோ எளிமையானது தான் இந்த கர்மா. சரி, நான் என்னோட வாழ்க்கைக்கு நானே தான் பொறுப்பு அப்படின்னா இதை எப்படி நான் மேலே எடுத்துகிட்டு போய் புரிஞ்சுக்கிறது? நான் சின்ன வயசில் ஒரு போஸ்டர் வச்சுருப்பேன் என்னோட ரூமில். ஒரு பெரிய மலையிலேருந்து, ஒரு மலையினுடைய உச்சியிலேருந்து கீழே ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் ஒருத்தன் டைவ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதுக்கு ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் பட் இஃப் யூ லிவ் ரைட் ஒன்ஸ் இஸ் இனஃப் என்று போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் கர்மா.
நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பொருளுடையதாக அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தை கேள்விக்கு வரும். பொருளுடையதாக என்றால் என்ன? மீனிங்ஃபுல்லாக நம்ம வாழ்கிறோமா? மீனிங்ஃபுல்லாக வாழறோம்னா வெதர் இட் இஸ் கம்பைல்டு அஜெண்டாஸ் போட்டு வாழறோமான்றது இல்லை அதுக்கு பொருள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கதையோட ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தை. ஒரு வண்டி போயிட்டு இருக்குது. இந்த வண்டியில் போப்பாண்டவர் போய் கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செம்மையாக இருக்குது இந்த வண்டி, நம்ம கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இந்த டிரைவர்கிட்ட நான் ஓட்டுமான்ற. டிரைவர் போப்பாண்டவரே கேட்குறாரு, எப்பட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்ட உடனே போப்பாண்டவர் ஏறி உட்காந்தாரு, ஓட்டுறாரு, எடுக்கிற ஸ்பீடு அடுத்து ஓட்டிக்கிட்டே போகிறாரு. கரெக்டாக ஒரு இடத்துல போலீஸ், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே வந்து நிறுத்திடுவோம். நிறுத்தின உடனே உள்ளே பார்த்தா போப்பாண்டவர் டிரைவராக இருக்கார். இப்போ நிறுத்தினவனுக்கு யோசனை, ஃபோன் போடுறான் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட, என்ன சார் ஹைவேல ஸ்பீட் ஜாஸ்தி, எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இல்லை சார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல, ஏன் என்ன அப்படின்னு. இல்லை சார் பின்னாடி உட்காந்துருக்கார் வேற ஒருத்தர், அது யாருன்னு தெரியல, ஆனால் போப்பாண்டவரே அவர் டிரைவராக வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் காரியங்களை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு கர்மான்றதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறது சார், என் கர்மா சரி, என் விதி சார், இங்கே எதுவுமே மற்றவர்களாலேயோ வேறு யாராலையும் இங்கே நிகழ்வது கிடையாது. நாம் என்ன செஞ்சோம், நாம் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் நம்மளுடைய செயல்களுக்கு, நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். இன்னைக்கு கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லைன்னு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, கடவுளை உனக்கு கண்ணு இருக்குதான்மா. கடவுளுக்கு கண்ணு இருந்தால் என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையான்றதான் பிரச்சனை. கர்மா என்பது தெய்வத்தின் தண்டனை பற்றி கிடையாது. கர்மா என்பது பாவ புண்ணியம் பற்றியதும் அல்ல, நன்மை தீமை பற்றியதும் அல்ல, கடவுள் சாத்தான் பற்றியதும் அல்ல. சார் எதுவுமே இல்லைன்னா என்னதான் சார், இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா எதுதான் இது? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணிட்டு ராத்திரி உட்காந்து, நான்றது இந்த வியாபாரி இல்லை, நான்றது இந்த ஸ்டூடெண்ட் இல்லை, நான் என்பது இன்றைக்கு நான் சம்பாதித்த காசு அல்ல, நான் இன்னைக்கு பண்ண செயல் இல்லை, இது எல்லாத்தையும் விடுத்துட்டு பார்த்தா ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீன்ற எக்ஸசைஸை உன்னால் ஒவ்வொரு நாளும் பண்ண முடியுமான்னு கேட்டார். இதை இன்னும் நம்ம இன்டென்ஸாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு குரு கிட்ட போய் ஆதிசங்கரர் கற்றுக்கணும்னு போகிறார், சிஷ்யனா ஏற்றுக்கணும்னு. அப்போ குரு கேட்குறார், நீ யார்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம ஒரு குரு கிட்ட போகிறோம், யாருப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஈஷாவில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா ஈஷாவில் இருந்த நீங்கள் போட்ட அந்த உடைய வருஷனை கேட்டு தான் நானே அந்த பாட்டை நிறையா மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டேன். நான் புண்ணியம் இல்லை, நான் பாவம் இல்லை, சித்தானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு அந்த பாட்டை நீங்கள் ப்ரொபவுண்டாக கேட்டிங்கன்னா, நேத்தி இதல்ல நீங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆடான்ஸும் உங்கள் மேலே வச்சுக்காம, எந்த அப்ஜெக்டிவும் உங்கள் மேலே வச்சிக்காம ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல உங்ககிட்ட, அதுதான் த பியூரஸ்ட் கோர் ஆஃப் தி பர்சன். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் கர்மான்ற பேக்கேஜை கீழே இறக்கி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ கர்மான்றது மேலிருந்து விதிக்கப்பட்ட சட்டம் இல்லை, அது நம் பொறுப்பை வேறு எங்கும் தட்டி கழிக்க அனுமதிப்பதில்லை. நமக்கெல்லாம் ஏன் அந்த கர்மா மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்னாக்க, சார் நான் என்ன சார் பண்ணேன், கர்மா அப்படின்னு நம்ம ஒன்று மேலே பொறுப்பு செலுத்துகிறோம். தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு இடத்துலையும் சொல்லுவதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் மேலே தள்ளி போட்டுறதுல நமக்கு ஒரு சௌகரியம் இருக்குது. அப்படிலாம் யார் மேலேயும் எதையுமே தள்ளி போட்டுற முடியாது. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அது நம் பெற்றவர்களை காரணம் சொல்ல அனுமதிப்பதில்லை, நம் ஆசிரியர்கள், நம் நாடு, நம் கடவுள்கள் என்று யார் மீதும் பழி சொல்ல விடுவதில்லை, நம் விதியையே கூட காரணம் சொல்ல விடுவதில்லை. அப்போ எதையுமே காரணம் சொல்ல முடியாட்டி யாரு சார், என்ன சார் இந்த கர்மா? இந்த நிமிஷம் நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் இருக்கு இல்லையா, அதற்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த கர்மா காரணமாக இருக்கலாம். இப்போ பிரச்சனை அது இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்து நீ எப்படி இருக்க போறன்றத நீ இப்போ டிசைட் பண்ணிட்டியானா இந்த பேக்கேஜை இங்கே கட்டி வச்சிடலாம். அப்போ நேற்றைய பற்றி நீ கவலைப்படாமல் இந்த நொடியிலே நாம நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைத்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னன்னாக்க, எல்லாருமே ஒவ்வொரு சூழலையும், இப்போ ஒரு 20 வயசு பையன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு 35 வயசு பையனும் எடுக்கிறான், 40 வயசுல ஒரு பெண் வந்து முடிவு எடுக்கிறாங்க, 50 வயதுல ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படிங்க முடிவு எடுக்கிறாங்க?
ஏதோ ஒன்றை பற்றி முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி முடிவு எடுக்க முடியும்? அந்த வயதில் அப்போ உங்களுக்கு இருந்த அனுபவத்திற்கு, அப்போ உங்களுக்கு இருந்த இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ 5 வருஷம் கழித்து அந்த முடிவை நீங்கள் ரெவ்யூ பண்ணுங்கள். ரெவ்யூ பண்ணால் 2 விஷயம் நினைக்கும். பரவாயில்ல, 20 வயசுலேயே நான் சூப்பராக முடிவு எடுத்திருக்கேன், இது நடக்கலாம். ஸ்டூப்பிடாக முடிவு எடுத்திருக்கேன், இதுவும் நடக்கலாம். பரவாயில்ல, அவ்வளோ மோசம் இல்லை, இதுவும் நடக்கலாம். இந்த முடிவனோட கான்சிக்வன்ஸ் எதுவாக இருந்தாலும், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் 5 வருஷம் கழித்து நீங்கள் ரெவ்யூ பண்ணும்போது ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவில் இப்போ என்ன பண்ணி நம்ம இதை பெட்டர் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, டோன்ட் கிரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க் என்று சொல்லுவோம் இல்லையா? கொட்டிவிட்ட பாலை பற்றி கவலைப்படாது, இப்போ இட்டு நிரப்புவது எப்படி என்பதை பற்றி நீ கவலைப்படு. இவ்வளோதாங்க கர்மா. நம்மளை நமக்கே ரெஸ்பான்சிபிள் ஆக்கிறது, அடுத்தவங்க மேலே பொறுப்பு எடுத்து போடாது. உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் திறன் உங்களுக்கு முழுமையாக உள்ளது. அதை விவரிக்க உங்களுக்கு திறனும் வலிமையும் அளிக்கும் பரிமாணம் இது. இதை கேட்க நீங்கள் தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆமாம் என்றால் இந்த புத்தகத்தை மேலே படியுங்கள், இல்லை என்றால் இதற்கு மேல் படிக்க வேண்டாம்னு இந்த புக்கு தொடங்குது. அப்போ என்னன்னா, இந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்குன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்ன்ற அந்த முதல் ரூலுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த புக்கை படிக்கலாம். முதல் ரூல்லே நீங்கள் ரெடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே கிளம்பிடுங்க. இவ்வளோதான் அந்த புக்கு சொல்லுது. மற்ற புக்கு மாதிரி நீங்கள் இதை கடைசி வரைக்கும் படிங்க சார், உங்களுக்கு ஒரு மர்மம் காத்து இருக்கு அப்படிலாம் சொல்லலை. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஆட்டத்தோட ரூல் இது, நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு தெளிவாக உங்களை ஒரு லெசனுக்கு தயாராக்கிடுறார். நான் தான் இப்போ ரெடியாக இருக்கணும். இப்போ நான் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. நான்றது யார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் இப்போ நானை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சுமத்தின்ற ஒரு நேம், அதை அறிமுகப்படுத்துகிற போது இப்போ வந்து பேச போகிறது சுமதி, அது ஒரு அட்வொகேட்டு, அது ஒரு எழுத்தாளர், அது ஒரு பேச்சாளர், இப்படியெல்லாம் தானே. இதெல்லாம் நானா? இது எதுவுமே நான் இல்லை. ஏன்னா இது என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய வாசனைகள்னு ஒரு சேகரிப்பு தான் இதுவாக உங்கள் இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதே தவிர இது எதுவுமே நான் இல்லை அப்படின்ற இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நான் எது? உடல் நிலையில், மனநிலையில், உணர்ச்சி நிலையில், சக்தி நிலையில் உங்கள் வாசனை என்பது முழுக்க முழுக்க நீங்கள் கொண்டிருக்கும் கர்ம தகவல்களை பொறுத்தது. நீங்கள் யாருனாக்க, அதாவது உங்களுக்குள் தேங்கி இருக்கும் ஞாபகங்களை பொறுத்தது. அதுதான் நீங்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு இன்பத்தை அளிக்குமா துன்பத்தை அளிக்குமா என்றால் அந்த விஷயத்தை நாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதோட முடிவு நமக்கு வருமே தவிர அந்த விஷயம் என்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அது விஷயம் அது பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறீர்கள் என்பதுதான் உங்களோட கர்மா வந்து இறக்கி வைக்கிறீங்களா இல்லையா. உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதை போல தோன்றுபவை எல்லாமே உங்களால் தீர்மானிக்கப்பட்டவை. சார், எவ்ரிதிங் இஸ் ப்ரீஆர்டைன்டு சார், இது ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல முடிவாயிடுச்சு சார், நான் சும்மா நடிச்சிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் யதார்த்த உலகத்திலிருந்து, நான் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நான் சில விஷயங்களை புரிஞ்சு நான் பின்னாடி நம்ம அதை பார்க்கும்போது நம்ம தெரியாமலே ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குன்னு நமக்கு யுரேக்கா ஐ ஃபவுண்டுன்னு நம்ம தோணும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் சிலது வாழ்க்கையில் இருக்குது. இந்த இடையாறாது சேவை செய்வதற்கு இல்லையா, இந்த வாலண்டியர்ஸாக போகிறவங்களுக்கு உடம்பு சோர்வடைகிற வரைக்கும் இந்த மலையை நாங்கள் நகர்த்தி வச்சிருக்குன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையை கொடுக்க 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 என்ன ஆகும்னாக்க இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த மைண்டு தியானத்துக்குள்ளே போகிறது இல்லையா. இதை நான் வாழ்க்கையில் வேற ஒரு சூழலில் பயன்படுத்தியிருக்கேன். என்கிட்ட ஸ்கூலில் படித்த என்னுடைய ஜூனியர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு திருமணத்துக்குள்ளே மாட்டி மென்டலாக டோட்டலாக டீரெயில் ஆகி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி வரா. நான் அப்போ ரொம்ப ஆரம்ப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பீரியட். ஸோ அந்த பொண்ணு வந்தபோது டோட்டலாக டிஸ்ஓரியன்டட். அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மேரேஜில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இது மேரேஜ்னு இல்லை, எந்த பிரச்சனையாகனா இருக்கலாம், ஒரு பிரச்சனை ஆகலாம். அதுக்காக நம்ம டீரெயிலாம் ஆக வேண்டியதில்லை. நோ சிங்கிள் ப்ராப்ளம் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். நீ அந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறுற இடத்துலையே அவள் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரை எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், சார் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஆனால் என்னை ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது.
நான் கார்த்தால 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்குவேன் வீட்டில். நான் நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து போவேன். அப்போ தான் விடுவேன். உங்களுக்கு ஓகேவான்னு, நீ என்ன வேணா பண்ணுமா, என் பொண்ணை சரி பண்ணுனாரு. சரி சார், ஏன் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு புட்டர் இன் மை ஆஃபீஸ். நான் இதே வேலையை தான் செஞ்சேன். இங்கேருந்து அந்த செகண்ட் கோர்ட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வானுவேன். இங்கேருந்து செகண்ட் கோர்ட்டுன்றது போய் வந்தாக்கா ஒரு 800 மீட்டர் இருக்கும் சார். வந்தோடனே ஐயோ சாரிம்மா 3வது கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அது கொஞ்சம் போய் பார்த்துட்டு. இப்படி டெய்லி நடந்து 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 என்ன ஆகிடும், 11 மணிக்கு அவளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஆளை விட்டா போதும்டா, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குறேன். இப்போ இது வரைக்கும் என்ன இருந்ததுனாக்க 24/7 என் கல்யாணம் போயிடுச்சு, என் கல்யாணம் போயிடுச்சு, இதையே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டு தூங்காமல் சுற்றி இருக்கவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு மனசு அவங்களுக்கு காமா இல்லை. மனசு காமா இருக்கிறதால சாப்பாடு வேணாம், சாப்பாடு வேணாத்தால தூக்கம் வேணாம், தூக்கம் வேணாத்தால மற்றவங்கள டார்ச்சர். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா உடம்புல இருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ இவ்வளோ எனர்ஜியும் கொண்டு போய் ஒரு ஒர்க்கில் எக்ஸாஸ்ட் பண்ண உடனே உடம்புல இருக்க எனர்ஜி போய் மைண்டு காமாச்சு. மைண்டு காமான போது பசிச்சுது, பசிச்ச போது தூக்கம் வந்தது, தூக்கம் வந்த போது அடுத்த நாள் வேலைன்னு வந்தது. இல்லை வேலையை பார்ப்போண்டான்னு முதல்ல தோடும் போது தேவையில்லாததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது எதை நினச்சி நான் இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யங் ஏஜ் எனக்கு, அப்போ ஒரு 26 27 வயசு இருந்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குது. இப்போ உன்னுடைய மனசு காமாகணும்னாக்க முதல்ல உன் ஃபிசிக்கல் எனர்ஜியை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணியன்னா உன் பாடி கிளியர் ஆகிடும். பாடி கிளியர் ஆன அப்புறம் மைண்ட் வில் பி ரெடி. மைண்ட் வில் பி ரெடினா என்ன அர்த்தம், ஓப்பன் பண்ணிடும் மைண்டு. இப்போ மழை கொட்டுதுங்க, மழை கொட்டியும் ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனை, எந்த குளத்துலையும் தூர் வரல, எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொண்டு போய் மறுபடியும் கடலில் சேர்த்துடுறோம். 6 மாதத்துக்குள்ளே தண்ணி பிரச்சனைன்னு பக்கத்து ஸ்டேட்டில் சண்டை போடுறோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னா, இவ்வளவு குளத்தையும் தூர் வாரி ஓப்பனாக வச்சுருந்தா மழை சேகரிச்சிரும்ல. குளம் மட்டும் இல்லை, இந்த மைண்டும் தூர் வாரி எப்பயும் ஓப்பனாகவே வச்சுருந்தீங்கன்னாக்க பொழியும், பொழியும் போது நிறையும், நிறையும் போது தழும்பும், தழும்பும் போது தேவையானதை பயன்படுத்திக்கலாம், வேண்டான்றதை மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜிஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோனை பற்றி சொல்கிறாரு, இட் கேன் மேக் யுவர் ஜாப் எஃபெக்டிவ். நம்மளுடைய வேலை, ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிறோம், இல்லை ஒரு லேப்டாப் வச்சுக்கிறோம், இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாபை எஃபெக்டிவாக பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பலாம், வந்த ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். இந்த மொபைலை வச்சுக்கிட்டு என் ஐடென்டிட்டியை நான் கிரியேட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த யூடியூபர்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கூத்தடிக்கிறாங்களே. இந்த மொபைல் மூலமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அந்த பொருளை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினாக்க நீ அதுக்கு அடிமையாயிடுவ. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாயிட்டு ஐயோ நான் தானே அது எஜமானனாக இருக்கணும்னு கத்துறோம். எப்பவுமே என்னன்னா, நாம் எங்கே பயன்பட வேண்டுமோ அங்கு நாம் பயன்பட வேண்டும், எங்கு நாம் ஒன்றை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடத்துல நாம் பயனாயிட்டு இருக்கோன்றது கூட புரிஞ்சிக்காம நம்ம ரோல் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் சுதந்திரத்தை விரும்பினீர்கள் என்றால் பொருட்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இல்லை எது கருவியோ அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒரு யங் கேர்ள் கிட்டே, ஒரு யங் பாய், ஒரு காலேஜ் பாய், ஒரு டீனேஜ் கேர்ள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் வேணும் இப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிக்குது வீட்டில் வச்சுக்கோங்க. பிரச்சனை பெருசாகுது. சரி இந்த சண்டை இருக்குன்னு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன, இட் இஸ் மை ஃப்ரீடம் டு யூஸ் ஃபோன், எனக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஃப்ரீடம் கிடையாதா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த சண்டை. ஸோ சண்டை எதில் தொடங்கியது, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. எதுக்கு சுதந்திரம் இருக்குது, எதுக்குமே சுதந்திரம் இருக்குது, குறிப்பாக ஃபோன் யூஸ் பண்ண சுதந்திரம் இருக்குது, எனக்கான ஒரு மொபைல் வைத்துக்க சுதந்திரம் இருக்குது. சரி அந்த ஃபோனை வச்சுட்டு நீ என்ன பண்ண, எதெல்லாம் அந்த ஃபோனில் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சேன். அப்போ கடைசியாக இது எங்கே போச்சு, சைபர் கிரைமில் போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ ஒரு விக்டிமு, எனக்கு ஒரு நீதி கொடுங்கன்னு கேட்குற இடத்துக்கு போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கருவியை நீ கேட்கின்ற பொழுது இது என்னுடைய சுதந்திரம் என்று கேட்டாய், ஆனால் எது உன்னுடைய சுதந்திரம் என்று நீ பயன்படுத்த தொடங்கினாயோ நீ அதற்கு அடிமைப்பட்டாய். அப்ப கருவி மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட ஒவ்வொரு விருப்பம், வெறுப்பு, டிசையர்ஸ், ஹேட் எல்லாமே ஏன் சுதந்திரம் சார் நான் அப்படி நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுக்கு நாமளே அடிமைப்படுவோம். அப்போ விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமதிருஷ்டியோடு நம்ம இருக்கணும் அப்படின்னாக்க அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புகள் நமக்கு ஒரு பேகேஜ், ஒரு கர்மாவை நமக்கு சேர்த்துக்கிட்டே வரும்.
வேறு யாரையும் நீங்கள் செய்ததற்கும் செய்யாததற்கும் பொறுப்பாக்காமல் நடந்ததற்கும் நடக்காததற்கும் நான் மட்டுமே பொறுப்புன்னு நீங்க சொன்னா நீங்க முடிச்சு. நாம ஜட்ஜ்மெண்டலா இருக்கோம், எல்லாத்த பத்தியும் ஜட்ஜ்மெண்டலா இருக்கும். அது தேவையற்றது. உங்க வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போங்க. எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ள நீங்க 2-3 கொலையை ஒரே நேரத்தில் பண்றீங்க பார்த்தீங்களா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேல சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்றார்.